இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரவே கூடாதுன்னு, நமக்கு குழந்தைய பிறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. அத நினைச்சாதாங்க ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அந்த பயம் இருக்கதான் செய்து ரோகிணி. 4 வருஷம் கழிச்சு நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு முழுசா சந்தோஷம் கூட பட முடியல. வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. சத்தியமா சொல்றேன் சகல, எங்க நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதியா. ஏங்க, தினம் தினம் நம்ம இப்படி பயந்து சாகிறத விட துணிஞ்சு அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்ன? அதான் எனக்கும் சரின்னு படுது ரோகிணி. பேசாம அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. சகல, வேற என்னப்பா பண்றது? இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை எப்படியே மறைச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நாம சொல்லனாலும் வயிறு காட்டி கொடுத்துருமேப்பா. அதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க, ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. என் விஷயத்துல உண்மை தெரிஞ்சதால அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த நேரத்துல உங்க விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசாதான் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நேரம் வரட்டும், பார்த்து சொல்லிக்கலாம். அவசரப்படாதீங்க. சரிப்பா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். கடவுள் மேல பாரத்தை போட்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரிங்க, போல வாங்க. வராங்க. ரோஹிணி, மாப்பிள்ள, இந்த நேரத்துல எங்க வெளியே போயிட்டு வரீங்க? அதுலயும் இவனை எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? நான் தான் இவனோட எந்த வித பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க தானே என்ன டிரைவர்னு சொன்னீங்க, அதான் அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க. அக்காவே பேசி மடக்குறானே, சரியான ஆளுதான் இவன். நீ டிரைவர் மட்டும் இல்ல, இந்த வீட்டோட வேலைக்காரனும் நீதான். இத தவிர வேற எந்த எண்ணமும் உனக்கு இருக்க கூடாது. இவங்க உன்னை டிரைவரா கூட்டிட்டு போனது சரிதான். ரோஹிணி, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு.